வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன தேவை? அன்பு தாங்க தேவை. அந்த அன்பை பத்தி, அதாவது காதலை பத்தி இந்த வருஷம் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும், புது புது காதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆகும், யார் யாரெல்லாம் காதல்னால பைத்தியம் பிடிச்சு ஓட போறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாருங்க, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசுறேன்னு பாருங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது ஆமா, சந்தோஷம். காதலை பத்தி பேச போறோம். காதல் அப்படின்னு சொல்லும் போதே, முன்னெல்லாம் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே விரட்டி விரட்டி அடி, செம்ம அடி விழுகும். அது மட்டும் இல்லாம காதல் தோல்வியில நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. காதல் அப்படின்னாலே ஒரு மாதிரி லவ்வா பண்ற நீ வா மவனேன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குள்ள இருக்கிறவங்கள சும்மா ஒரு பையன் நின்று பொண்ணுட்டு நின்று பேசினாலே பிடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப காதல் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க. காதல் பண்றியா? காதலா? ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா? மனசார பிடிச்சிருக்கா? ஜாதகமே சரியில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் காதலர்களுக்கு, அதாவது லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல? சோ யார் யாருக்கெல்லாம் காதல் சக்சஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்லதே பேசிடுவோமே. அதாவது எந்த ராசிக்காரர்களோட சேர்ந்தா நல்லது, எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும்? நிச்சயமாப்பா. அதாவது பொதுவாகவே காதல் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் பண்ணாலே தப்பு அப்படின்னு ஒரு பார்த்த காலகட்டம் போய் இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்க மாட்டேன்னு பேரண்டே கேட்குறாங்க. நம்ம சவுத் சைடில் தான், நம்ம நாட்டு சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பேரண்ட் கிளைண்ட்டாவே வந்தாங்க. மேம், இங்கே என் பொண்ணுக்கு இன்னும் லவ் பண்ணுறதுக்கான ப்ரொபோசலே வரல, நான் என் பொண்ணு ரொம்ப அவளை விட நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நீ எல்லாம் லவ்வே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. நிச்சயமா இங்கே நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம், அங்கெல்லாம் அவங்களே அவங்களோட ஏஜ்க்கான விஷயங்களை அவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரியான விஷயங்களா பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்க நாங்களே ஒரே குழந்தை பெற்று வச்சுட்ருக்கோம், நிம்மதி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் வராங்க. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல எத்தனையோ வருஷம் லவ் பண்ணோம், இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு வரக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது என்ன வேணால் பணம் சம்பாரிச்சிடலாங்க, வீடு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாரிச்சிடலாம், நகை பணம் சம்பாரிச்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனால் நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பேர் இல்லையா? அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ அந்த அன்பு நிலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் அப்படின்னாலே ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து, ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இதுவுமே ஒரு புரிதல். இது எல்லார் மத்தியிலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பல பேர் ஒரு விதண்டாவாதமான விஷயமாவும் பார்க்குறாங்க, இது உணர்வுபூர்வமான விஷயமாவும் பல பேர் பார்க்குறாங்க. ஸோ அன்பான ஒரு சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குடும்பம்ன்ற ஒரு அழகான வாழ்க்கைக்கு காதல் அப்படிங்கிற ஒரு அன்புக்கான ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்ன்றதை சொல்லி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ காதல், ஒரு அன்பு இருந்தாதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளேயா இருக்கட்டும், தாய் பிள்ளையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பு இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப்னே வச்சுக்கலாமே, அந்த இது நல்லபடியா போகும், அதுக்கான ஒரு பாசம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் காதல் சக்சஸே ஆக மாட்டேங்குது, நம்மள பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த வருடம் எந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா பார்த்து சொல்லதான் போறோம். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் கைகூடும்? இதெல்லாம் நியாயமா? இப்போ மற்றவங்கலாம் கோச்சிப்பாங்களே, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான காதலுக்கான திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல பொதுவாக என்னன்னா 2026 நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான கொடுப்பனை இந்த வருடத்துல உண்டு. அதுல நிறைய பேருக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதாவது நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரிலன்னு பயந்துட்டு இருந்தவங்க கூட இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த வட்டம் 12 ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா போன வருஷம் பார்த்தா நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியுமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் நினைச்சது நடந்திருக்காது. இவங்கள மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த காதலுக்குள்ள வந்திருக்கும். அதிகமா காதல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி எனக்கு கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. காதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் படுறது, ஏமாந்து போறது ஆண்களா பெண்களா? பொதுவாகவே அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு சந்தோஷம், அந்த பகிர்வு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் ஏமாற்றப்படுறதும் நம்ம ஏமாந்து போகிறோமா அப்படின்னா, எப்பயுமே உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்ம காட்டும்போது அதீத பற்று எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை பிரிவினை சந்திப்பாங்க. ஸோ இதில் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆண் எந்த அளவுக்கு நிறைய இப்போ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெண்கள் வராங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆண்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ நிறைய கவுன்சிலிங் மாதிரியே இது கவுன்சிலிங்காகவே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜாதகத்தை தாண்டி
ஜாதகத்துல பிரச்சனைகளை தாண்டி எனக்கு வந்து நான் சூசைட் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு தாட் இருக்குன்னு வரக்கூடியவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு போயிட்டு ஓ இதுல சரி, பேரண்ட்ஸே கேட்டு வராங்களா உங்ககிட்ட கேட்டு ஆமா வராங்களா? ஜாதக ரீதியா சரி எனக்கு பிரச்சனை இருக்குன்றதப்போ இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் எனக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவாளா ம். வரமாட்டாளான்ற அளவுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் பசங்களும் இருக்காங்க. கேக்குறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் சரி எனக்கு அவன் எப்படியா லைஃப்ல கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் என் பேரண்ட்டை மேம் நீங்க வேணா என் பேரண்ட்டை பேசுங்க என் ஜாதகத்தை பத்தி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இருக்கு. இல்ல கிட்டத்தட்ட உங்ககிட்ட ஈக்குவலா இருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களும் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நான் பாக்குறேன். சூப்பர், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்ககிட்ட யாராவது வீட்டுக்கு தெரியாம நாங்க எங்க ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்க காதல் வந்து ஒண்ணு சேருமா அப்படின்னு வந்து நிறைய பார்த்துருக்காங்களா? பிள்ளைங்க வருவாங்க. ம். சில பேரண்ட்ஸ் வருவாங்க. எனக்கு எப்படி ஒரு என் பையன் லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியுறது. அந்த பொண்ணோட விஷயங்கள் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமான்னு அம்மா அப்பாவே கேட்குறாங்க. ஓகே. பிள்ளைங்க ஒரு பக்கம் தனியா பார்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸே வந்துட்டு பையன் லவ் பண்றான், பொண்ணு லவ் பண்றா. ம். அது சக்சஸ் ஆகுமா ஆகலையான்ற அளவுக்கு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு ஜாதகத்துல இப்படிதான் இருக்குன்னா நீங்க சொல்லுங்கம்மா, வெளிப்படையா சொல்லுங்கம்மா, நாங்க என்னன்றதை நாங்க பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமா வந்து காதல் திருமணம் தான் நடக்கும், அதுவும் கலப்பு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தா இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள காதல் லவ் பண்ணாவே என்ன நினைப்பாங்கன்னா கடைசி வரை இவங்க கூட இருப்பாங்களான்னு. சில பேருக்கு சண்டைகள் பார்த்தா ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில பேர் நீ என் கூட இருக்க மாட்ற அப்படிங்கிறதுக்காகவே சண்டைகள் வரும். மேக்ஸிமம் என்ன காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போறாங்க? அதாவது என்னன்னா ஒரு புரிதல் குறைபாடு தான். வேற எதுவுமே இல்ல. நம்ம சொன்ன மாரி தான். இப்போ இது எனக்கானவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவன் எனக்கானவனா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெண் வந்து அது பொசசிவ் தானே. ம். அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தானே பொசசிவ், சந்தேகம் எல்லா விஷயங்களும் வர்றது. ஸோ ம். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல நீ யாரையும் பார்க்காத. இதனால என்னை மட்டுமே கவனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பு நிலை. இதே வந்து ஆண்களா இருந்தாலும் சரி. உனக்கு எதுக்கு அவன் கூட பேச்சு? எதனால நான் இருக்கேன்ல. இதுவே என்னன்னா உங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடா தான் இருக்கு. அது ஓவரா போகும்போது என்ன ஆகுதுன்னா சந்தேகமா போகுது. நீ இன்னைக்கே இப்படி சந்தேகப்படுறா, நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவ? அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. இது ஜாதக ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் பொசசிவ்க்கு காரணமே அந்த புதன் அன்புன்னு தான். ஓ! அந்த காதலுக்கான கிரகமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது எங்கேயாவது போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். என்ன கிரகங்க அது? அது புதன் தான், காதலுக்கான புதன் கிரகம் தான். வேற புதன் எதுவும் இல்ல. தானா? காதல்னாலே ஓகே, ஓகே. புதன் தான். ஓகே. ஸோ எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க புதன அப்படிதான் அதாவது ஒரு 3 கிரகங்கள் எடுத்துக்கலாம்டா. ஆ. எப்பயுமே வந்து கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள தீர்மானம் பண்ணும். அதுல வந்து ஒரு காதல் மலரணும் அப்படின்னா, அன்ப பரிமாறிக்கணும்னா ஒரு புதன் வேணும். ம். சரிங்களா? அதான் அன்புக்கான கிரகம். அது யார் கூட பரிமாறும்? எதிர்ப்பாலின ஈர்ப்பு. அப்ப சுக்கிரன். ஓகேயா? நம்ம மனசு ஒருத்தவங்கள பிடிக்கணும் இல்லையா? அது சந்திரன். ம். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அந்த நான்ற ஒரு எண்ணம் வந்து எங்க வரும்னா குருவா வரும். இதெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுக்கு இதோட தொந்தரவு பண்ணி, நமக்கு தசாபுதி சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைய சந்திப்பாங்க. தவறான ஆட்கள லவ் பண்ணிருவாங்கல்ல. எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா ராங்கான ஜோடிய போய் செலக்ட் பண்ணுவாங்க? இது செட் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அந்த அதத்தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த காதல் தான் வேணும். அந்த அன்பு தான் வேணும்னு யாரு செலக்ட் பண்ணுவா? எந்த ராசிக்காரர்கள் செலக்ட் அதாவது பண்ணுவாங்க? பொதுவாவே வந்து இந்த விருச்சிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, எது வேண்டா வெறுப்போ அததான் செய்யும். ஆ. அதே மாரி தான் சிம்மம். ம். இது எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கான விஷயங்கள் நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு. அதே மாரி கும்பம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான தன்மைகள வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள். நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் மல்லு கட்டுறவங்கள்ல மேஷம், அதே மாரி நமக்கு சிம்மம், விருச்சிகம், அ கும்பம். இவங்கலாம் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா, அந்த அடாமன்ட்டா இருப்பாங்க. ஓகே. டாட்டூ போட்டுருக்கான் பாப்பா. அவன பார்த்தா பொறுக்கி மாரி இருக்கு. நமக்கு செட் ஆகாது. அப்பந்தான் எனக்கு வேணும். ம். அப்படின்ற அளவுக்கு அடமான கொடுக்கிற நிலைமை சில பேருக்கு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துல பிறக்கிற பிள்ளைங்கலாம் மகரத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ரேஸ் போற பையன், இந்த காதுல கடுக்கா போட்டுட்டு இருப்பான். கையில இது போட்டுட்டு இருப்பான் டாட்டூ இதெல்லாம் தான் பிடிக்கும். ஏய் அவன்லாம் பார்த்தா சரியா தெரியல. ரவுடி மாரி இருக்கான். இல்ல, இல்ல எனக்கு அவனோட ஆட்டிட்யூட் தான் பிடிக்கும். இவங்க ரொம்ப பக்காவா ஹோம்லியா வளர்த்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த மாரி விஷயங்கள் தான் பிடிக்குன்ற அளவுக்கு ஒரு ஈர்க்கக்கூடிய நிலையை குடுக்கிறது. ஓகே. ஃபைன். எந்த ராசிக்காரர்கள் கரெக்ட்டா இது செலக்ட் பண்ணுவாங்க? பார்த்தா ஒரு ஜாதகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் கூட ஒழுங்கா நடந்திருக்காது. ஏனோ தானோன்னு தான் வீட்ட விட்டு வெளிய வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள வந்து மேட் ஃபார் ஈச் அதர். என்ன சண்டை வந்தாலும் சரி, என்ன அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் காசே இல்லைனாலும், எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். அப்படிப்பட்ட பேர செலக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன ராசி? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் நுணுக்கமா வேற விதமா பதில் சொல்றேன். அதாவது எப்படின்னா 24/7 எப்பயுமே ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆஹா. அதே மாரி பேர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து பார்த்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷபம், துலாம் இது 2மே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ கன்னியும் சரி, மீனமும் சரி. ஆ. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, பேர ரொம்ப கண்காணிப்பா வச்சுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 24/7
லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ம். ரிசீவ் பண்றாங்களோ இல்லையோ கொடுக்க ஆட்களா இருப்பாங்க. ஏய் நீ என்னப்பா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சே விதியேன்னு மாறக்கூடிய ஒரு ஆட்களும் உண்டு. ம். ஸோ இதில் ராசிக்காரங்களா பார்க்கறத விட கிரகம்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த கட்டத்தில் எந்த ராசிக்காரங்களுக்கு வேணாலும் சேர்ந்துருக்கட்டும். ம். சுக்கிரன் செவ்வாய் இதுதான் பலம், இதுதான் பலவீனம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பேரை நல்லா பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம், ரொமான்டிக் எல்லாமே இருக்கும். இதே கிரகம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டான பேர் அமையலைன்னா கழட்டி விட்டு இன்னொரு பேர் பார்க்கறதுக்கும் தயாரா இருக்கும். டாடா பை பை அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ ஆனா பேர் அமைஞ்சா கரெக்ட்டா பார்த்துப்பாங்க. உண்மையிலே ஓகே. ஸோ ஒரு ஒரு சில விஷயங்கள், சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கிளியரா கேட்டு தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் காதல் கைகூடுமா? கைகூடாதா? இந்த வருஷம் வந்து என்ன நிலைமையில இருக்கும்? சில பேர் இருக்காங்க 90s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்னமும் லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த வருஷம்லாம் கவலைப்பட வேண்டாம். டும் டும் கல்யாணம் ஆயிடும். கேட்கும்போதே நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிச்சயமா. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த வருடம் காதல் கைகூடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, தனுசு காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான்ப்பா எழுதி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தனுசு ராசிக்காரருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? காதல் கைகூடுமா? இந்த விட்டு போன இந்த பிரேக்கப் ஆன காதல் எல்லாம் வந்து சரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பார்த்து சொன்னீங்கன்னா பிரேக்கப் ஆனவங்க எல்லாம் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அந்த குருவினுடைய பார்வை அப்படின்றபோது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பொதுவாவே வந்து காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க நீங்க கேட்ட கேள்வி, இந்த நாச்சியார் கேட்ட கேள்வி என்னன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கான காதல் அப்படின்ற உங்களுக்கு காதலிக்க தெரியுமான்ற மாரி தான் போகுது. அச்சச்சோ! உங்களுக்கு காதலிக்க தெரியாதா? அதாவது எப்பயுமே தனக்குள்ள ஒரு நிலைய போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான். இந்த காதல் நம்பிட்டு இருக்காங்க போல. அவங்க நம்ம லவ் பண்றோம் அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காங்க போல. என்னன்னா குரு அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இதுல ஒரு உண்மையும் இருக்கு. அத நான் உடைக்கிறேன். என்னன்னா குரு அப்படிங்கிறது வந்து நான் எல்லாருக்கும் ராஜா. அதாவது எப்படின்னா ஒரு வாத்தியாரா நான் இருப்பேன். ஆனா வாத்தியார் செய்யற தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. அந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் அவங்க பண்ணுவாங்க. ஆ. அதனாலதான் கிள்ளி நீங்க வச்சுட்டு தெரியாம யாருக்கும் தெரியாம கிள்ளி வச்சு. அதனாலதான் நீங்க சொன்ன வார்த்தை அங்க ஒத்து போறது. ஆ, ஆ. ஓகே. ஸோ பொதுவாவே வந்து தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப தனித்துவமான ஆட்கள். குருன்ற ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை பெற்றவங்க அப்படின்றப்போ, குருனாலே வந்து வேற மாரி. அதுல இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அன்பு, பிள்ளைங்களுடைய பாசம், குழந்தைத்தனமாவே இருக்கும். இத்தனை வயசாகியும் நீ திருந்தவே மாட்டியா? அப்படிலாம் திட்டுவாங்கல்ல. இந்த குழந்தைத்தனம்ன்றது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நக்கலா பேசுறது, ஜாலியா இருக்கிறது, நையாண்டித்தனம் பண்றது, இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். என்னன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த எடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமான தன்னுடைய கௌரவம் முக்கியம், தன்னுடைய குடும்பம் முக்கியம், தனக்கான பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாழக்கூடியவங்களும் இங்க உண்டு. இதுலயே வந்து இன்னொரு கேட்டகரி, யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்லங்க. என் வாழ்க்கை எனக்கானது. நம்ம வாழணும்னு நினைச்சிட்டா நம்ம 4 பேரை என்ன வேணா பண்ணலான்ற மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்களும் உங்ககிட்ட உண்டு. பவியலா. எப்படின்னா கிட்டத்தட்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்றது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பணுன்ற அளவுக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கறது, இத்தனையும் உங்களுக்கு உண்டு. இதுலயே பாத்தீங்கன்னா எதுவுமே வேணாம், எல்லாம் மாயை, நான் கடவுள் ஒருத்தரையே நம்புறேன் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கை வாழக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்ப ஓகே. எக்ஸ்ட்ரீமான 2 நபர்களுமே இந்த தனுசுல உண்டு. ஓகே, ஓகே. பொதுவாவே என்னன்னா அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்ட்ல இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் மிகுதியா இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இத்தனையும் உண்டு. களவும் கற்றுமரன்ற ஒரு வார்த்தையில ஓவராலா முடிக்கலாம் தனுசு ராசிய. ஐயோ! பெரிய ஆளா இருப்பாங்க போலயே. களவும் கற்றுமர அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடுத்துக்கலாம். எங்களுக்கு தெரியாததே கிடையாது. விஞ்ஞானமும் வசப்படும், ஆன்மீகமும் வசப்படும், அமானுஷ்யமும் வசப்படும்ன்ற அளவுக்கு எல்லா விஷயத்திலயும் காதலும் வசப்படும். அப்படின்ற நிலைக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள். எனக்கு வேணும்னு முடிவு பட்டா நான் இப்படி இருப்பேன் அப்படின்ற மாரி. ஸோ இவங்களுடைய 2ஆம் இடமே பார்த்தீங்கன்னா மகர வீடா இருக்கும். அது சனியினுடைய ஆதிக்கம். நிறைய பேருக்கு வந்து சொந்தத்துல திருமணம் பண்றது. நம்ம அமைப்புக்கு 1க்கும் மேற்பட்ட திருமணங்கள். அதாவது அத்தை மகன், மாமா மகன் அப்படி லவ் பண்ணி இது கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. பொருந்தாத திருமணத்தை பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அதனால எனக்கு இது பிடிக்கல. அந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லைன்ற நிலை கொண்டு போறது. இத்தனையும் உண்டு. நிறைய பேருக்கு வந்து போராட்டம் இருக்கும். பொதுவா வந்து நான் சொல்வேன், தனுசு ராசியில பிறந்த ஒருத்தவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பேர் கொடுத்து வச்சவங்களா போங்க. இவங்க கொடுத்து வச்ச விட என்னன்னா, இவங்க எப்பவுமே வந்து தனக்கான சந்தோஷம்ன்றது தன்னை சுத்தி இருக்கவங்ககிட்ட இருந்து கிடைக்கும்ன்றத நம்புவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான நபர்கள். இது எப்படின்னா இவங்களுடைய இதெல்லாம் வந்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கௌரவத்தை விரும்புவாங்க. எங்க போனாலும் அந்த சுயமரியாதையை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள். லவ் பண்ற பொண்ணாவே இருக்கட்டுமே, நீ இப்படித்தானேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பிடிக்காது. ஓ! கோவம் வந்துரும். கோவம் வந்துரும். அது என்னது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்ட் ரொம்ப ஓகே, ஓகே. முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் தனுசு. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு ஏதாவது ஒரு குறைவா இருக்க மாதிரியான நிலைகள் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க. இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். முடிஞ்சு போன விஷயத்த பத்தி எடுத்து இவங்க பேசலாம். கூட இருக்கவங்க பேசினா பிரச்சனை வரும். இது சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு வந்து நம்ம
முதல் மரியாதை படம்லாம் பார்த்துருப்போம். முதல் மரியாதை படம் பார்த்துருப்போம். சிவாஜி சாருக்கு வந்து அந்த வாழ்க்கை சரியில்லாம அமைஞ்சா கூட, திடீர்னு ஒரு பொண்ணு மேல காதலுக்கு கண்ணலேன்னு சொல்ற அளவுக்கான ஆட்களும் இந்த இதுல உண்டு. தனுசு ராசிக்காரர்களே கண்டுபிடிக்கணும் போத. அப்ப எல்லா மனைவியும் உஷாராயிருவாங்க இல்ல முதல் என்னன்னா, மரியாதை. கரெக்ட்டான வாழ்க்கை அமையாத பட்சத்தில், அது ரொம்ப தெளிவா நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறோம். என்னன்னா, நெறைய பேருக்கு வந்து குடும்பங்கள் சரியா அமையறதில்ல. காதலுமே சரியா அமையாது. நெறைய பேருக்கு வந்து ஒரு லவ் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். தனுஷ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் வந்து கடிவாளம் கட்டின குதிரைங்க. எனக்கு வேலை, நான் என்னோட கௌரவம் முக்கியம், என் படிப்பு முக்கியம், என் வேலை முக்கியம்னு இருக்கேன். 2ஆம் இடத்துல வேற சனி இருக்குல்ல. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்ல இப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க. நமக்கு அதெல்லாம் தோண மாட்டேங்குதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. சில பேருக்கு வந்து அது அனுபவப்பட்டுட்டும் கூட, அது எங்கேயோ சரியா இல்ல அப்படிங்கிற மாரி நிலையில பிரிஞ்சு போகக்கூடிய ஆட்களும் உண்டு. ஓகே. இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டைம்ல நல்லா இருக்கப்படுது. குருவினுடைய பார்வை ஆல்ரெடி பட்டுட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க லாஸ்ட் இயர் 2025ல வந்து ஜாக்பாட்டும் சொல்லியிருந்தோம். அவங்களோட ராசியவே குரு பார்க்குறாருன்னு. இப்ப வந்து 2ஆம் இடத்துல வந்து பார்க்குறாரு இல்லையா? குரு பார்க்குறாரு. ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. இந்த ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத பஞ்சாயத்துலலாம் ஆசைப்படுறோன்றது கரெக்டான ஆசை பண்ண தெரியணும் இல்லையா? 4ஆம் இடத்துல வேற சனி இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கரெக்ட்டா இருந்துட்டாங்கன்னா, தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வராது. ஆனா முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் அமையறதுக்கான பாக்கியம் இந்த காலகட்டத்துல உண்டு. வீட்ல புரிஞ்சு சொல்லி, பொறுமையா பேசி அதுக்கு தகுந்த மாரி எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ வந்து கொஞ்சம் மனக்காயப்படுத்தாம, உங்களுடைய காதலா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் புரிய வச்சு கல்யாணம் பண்ணுங்க. அவங்களுக்கு வேதனை வலி இல்லாம இருக்கும். ஓகே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. முதல் மரியாதை மாதிரி. அதுல பார்த்த சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி வரைக்கும் அவங்களே நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா காதல் ஒண்ணு சேர்ந்திருக்க முடியாது. இங்க ராதா பார்த்தா அவங்களே நெனச்சுட்டு கடைசி 2 பேரும் உயிருமே வந்துட்டு அந்த காதலுக்காகவே போகும். அந்த மாதிரி தான் லவ் பண்ணுவாங்களா? பொதுவா ரொம்ப வந்து உயிரா லவ் பண்ணுவாங்களா? நிச்சயமா. அதாவது ஆ. பூராடம் சொல்லுவாங்கல்ல. பூராட நட்சத்திரம்லாம் அதுல இருக்கு இல்லையா? பூராடம், ஊராடம்னு சொல்லுவாங்க. அ அது வந்து ஒரு இணக்கமான நிலைய குடுக்காது. நான் ஆசைப்படுறேன். அது என்னமோ நான் பக்கத்துல வரும்போது என்ன விட்டு விலகி போகுது. என்ன விலகி இருக்கும்போது என்ன பத்தி ஈர்க்குதுன்ற மாரி இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள என்னன்னா அந்த லவ் இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இவங்க வந்து 24/7 ஒரே இடத்துல, ஒரே இதுல இருக்க போறாங்களா? கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துரும். வெளியூர் போற மாரி இருக்கும். எங்க மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வீடியோ கால்லயே இருக்கோம். சில பேருக்கு அப்படி அமையக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டு. ஸோ இவங்களோட லவ் இந்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பொசசிவ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி வந்து தனக்கான நிலைன்றதுல ரொம்ப இதுவா இருப்பாங்க. கொஞ்சம் சுயநலவாதிகள்னு கூட சொல்லலாம். ஓகே. யார் அதிகமா லவ் பண்ணுவா தனுசுல? ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் 2 பேருமே ரொம்ப இதுவா இருப்பாங்க. அதுக்கான நிலைகள்லாம் உண்டு. யா ஏன்னா யார விட்டுட்டு போவா? உங்களுக்கு என்னன்னா, அந்த 5ஆம் இடத்த பார்த்தீங்கன்னா, மேச வீடா இருக்கும். ஸோ கோவம் வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவங்கள வந்து தேவையில்லாத விஷயங்கள பார்த்து தூண்டாத வரைக்கும் தொந்தரவு இல்லாம அவங்க பாட்டுக்கு கரெக்ட்டா இருப்பாங்க. இந்த முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து ஏதோ ஒரு தப்புன்றது இயல்பு தானே. ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டேன். அத சும்மா சொல்லி காட்டக்கூடாதுல்ல. நீ ஏன் சொல்லி காட்டுன்ற மாரியான கேள்வி இருக்கும். "நீ அந்த பிள்ளைட்ட அன்னைக்கே நீ இப்படி பண்ண தானே, எனக்கு தெரியும் தானே" அப்படின்ற மாரிலாம் பேசினாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இப்ப வந்து என்ன இவங்க பிரசன்ட்ல இருக்கணும்னு நெனைப்பாங்க. பட் இவங்களுடைய பாஸ்ட்டவோ, ஃபியூச்சர பத்தின விஷயங்கள பத்தி உங்ககிட்ட பேசாம இருந்தா பிரச்சனை இல்ல. ஓகே. யாரெல்லாம் அதிகமா இப்ப வந்து நீ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் சில பேர் லக்ஸூரியான கிஃப்ட்ஸ் குடுப்பாங்க. சில பேர் ஒரு ரோஸே போதும் மயக்கிருவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்து அவங்க பார்ட்னர அப்படியே கைக்குள்ள வச்சுப்பாங்க. மயக்கி வச்சுப்பாங்க. நிச்சயமா. அதாவது தனுஷ பொறுத்தவரைக்கும் எப்படின்னாங்க, அ ரொம்ப ஒரு பக்கம் நம்ம சொன்ன இத்தன கேட்டகரியும் இருக்கு. ஒரு மனுஷன்றதுதான் நம்ம நம்ம ஒரே ஆள் தான். நமக்குள்ள கோவம் வரும்போது ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கும்போது ஒரு மாரி ரியாக்ட் பண்றோம். அது மாரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ரகசியமான குணங்களும், ஒவ்வொரு டைம் ஆஃப் பீரியடும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷனும் உண்டு. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, அந்த தனுஷ பொறுத்தவரைக்கும் இந்த தங்கத்த வாங்கி குடுத்து லவ் பண்றதும் இவங்க தான். அப்பா! ஆ லக்ஸரியா இருக்கு. தங்கம் விக்கிற விலையில அ. எப்பவுமே வந்து அதுமே ஒரு போராட்டமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். ஓகே. நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் குண்டுமணி தங்கலாம் கூட வெளில வந்தேங்க. இவர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? எத்தன பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இத்தன சவரன் நகை போட்டிருக்கேன். அத்தனையும் என் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு எனக்கு குடுத்தது. அத பெருமையா சொல்லுவாங்க. இந்த மாரி ஆட்களும் உண்டு. அதான் சொன்னேன். தனுசு ராசிக்கார பையன கல்யாணம் பண்றவங்களோ, பொண்ண கல்யாணம் பண்றவங்களோ, பேரா இருக்காங்க அப்டின்னா, அவங்க குடுத்து வச்சவங்க. நாங்க கிவரா இருக்காங்களா, ரிசீவரா இருக்காங்களா கிடையாதுல்ல. சந்தோஷத்த ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பட் ஒய்ஃப் வந்து அப்படியே அலங்கரிச்சு, அழகு பார்த்து ஒவ்வொன்னும் பண்றது அந்த ஆண் தானே. அது மாரி தான். இந்த பெண் என்ன பண்ணுவான்னா, "ஏய் உனக்காக நான் வந்துட்டேன்ல. கல்யாணம் பண்ணியாச்சு. பண்ணிட்டோம். ஓகே பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி அதுக்காக நான் என்ன வேணா பண்றேன்டா. நான் சம்பாதிச்சு இந்தா எவ்வளோ அமௌண்ட் வேணும்? நான் லோன் போடுறேன். உனக்கு என்ன பண்ணணும்? வண்டி வாங்கணுமா? வாங்கி தரேன்." அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருந்து நல்லா கல்யாணம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சாங்கன்னா, இவங்கள மாரி வேற பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருப்பாங்க. என்ன தேவையில்லாத அஃபேர்ஸ்லாம் அப்படியே வந்து போற போக்குல இவன் இவ்ளோ ஒய்ஃபவே இவ்வளோ அழகா வச்சிருக்கானேன்னு வந்து வரும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா பெண்ணா இருக்கும் பட்சத்துல, ஆணா இருக்கும் பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கணும்.
எப்பயுமே. ஓகே. சோ தனுசு ராசிக்காரர்கள் மாரி யாருமே லவ் பண்ணவே முடியாது. நான் கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? தனுசு ராசிக்காரர்கள் காதலுக்காக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சு. அதுக்கு தான் நான் வந்து இத முடிச்சேன். காரணம் என்ன அப்படின்னு. ஆமா. சோ தொடர்ந்து அடுத்த ராசிக்காரருக்கு எப்படி இருக்குன்னு நிச்சயமா.